அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது நெல்லிக்காய் ஊறுகாய் தாளித்தது. வேறு லெவலாக சூப்பராக இருந்துச்சு நெல்லிக்காய் ஊறுகாய். சாதாரணமாக நெல்லிக்காய் சாப்பிடும்போது பல் கூச்சல் இது மாதிரிலாம் வரும். ஆனால் ஹெல்த் நமக்கு வந்து தண்ணி குடிக்கும்போது ஒரு இனிப்பு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஊறுகாய் தாளித்து வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வேறு ஊறுகாய் தாளித்து சாப்பிட்றத விட இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், ஹெல்ப்பும் கூட. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் இல்லைனாக்கா நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற எண்ணெய் அதை ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுருங்க. ரொம்ப போட வேணாம், கசப்பு வந்துடும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா வெடிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடுகு 2 ஸ்பூனு, கருவேப்பிலை, பட்டை மிளகா 4லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகா 4 போட்டுக்குங்க. நல்லா வகந்து விட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலேயே. ரொம்ப இப்போ பொருட்கள்லாம் இதுக்கு தேவையில்லை. காரத்துக்கு தகுந்தால் போல் 2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையுமே தாளிச்சிடுங்க சேர்த்து. இஞ்சி பூண்டு அரைச்சது ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் போதும். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நிறைய நம்ம பொருட்கள் அதிகமாக, மசாலாக்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியதில்லை. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும், செமையாக இருக்கும்ப்பா. இது ஒரு தடவை நீங்கள் நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நெல்லிக்காயெல்லாம் எடுத்து அதில் போட்டுடணும். போட்டு நல்லா எல்லாத்தையும் என்ன ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. புளி கெட்டியாக கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. ரொம்ப புளிப்பு கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம சும்மா சுவைக்கு தகுந்தாற் போல் புளிப்பு, இனிப்பு நம்ம சுவைக்கு தகுந்த போல் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம கொஞ்சமாக ஜீனி போட்டு இதை மாதிரி கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் நமக்கு கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அவங்க செஞ்சு வச்சு தேங்க்யூ.